தெரியல, என்ன அறியாமல் நான் காலையிலே அழுதுட்டு இருந்தேன். நான் காலையிலேருந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தேன் இதை படித்து பார்த்துட்டு. எனது தாயாகவும் மகளாகவும் மாணவியாகவும் தோழியாகவும் நீ இருக்கிறாய். இந்த எண்ணம் ஒன்றே என்னை இன்னும் பல வருடங்கள் வாழ வைக்கும், இன்னும் பல சாதனைகளை செய்ய வைக்கும். நன்றி தாயே, உனது மகன் பாலு. நேரில் இருக்கும் போதே அவர் உண்மையாகவே என் மடியில் படுத்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நான் அப்போ அப்படியே தடவை கொடுத்துட்டு சரிப்பா அந்த மாதிரிலாம் நடக்கும். சொல்லுங்க, அவர் வச்ச பேர் தாங்க அது. எஸ், பராசக்தி. சக்தி மகேந்திராவுக்கு பின்னாடி பராசக்தின்னு ஒரு பேர் இருக்குது, அது அவங்களோட முழு பேர். மிகப்பெரிய டிரான்சிஷன் அது. இப்போ உங்களையும் பார்க்குறது கொஞ்சம் ஊர்வசி மேம் சாயல் இருக்குது எனக்கு. சின்ன வயசு ஊர்வசி மேம் ஃபீலாக தான் இருக்குது. எனக்கு மருதாணி போட்டால் சாப்பிட முடியாதுல்ல, அவர் உட்காந்து ஊட்டி வித்துட்டு இருந்தார். எனக்கு இந்த மொமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி எடுத்த ஃபோட்டோ அது. ஸோ இது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரி அது. அப்பா கூட பேசின தருணங்கள், அவர் கூட இருந்தது எல்லாமே ரொம்ப நிறைய பேசிட்டோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. அண்ட் மெமரிஸுங்கும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த மெமரிஸ் தான் திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அந்த மொமெண்ட்டோட வாழ வைக்கும், டைம் ட்ராவல் பண்ண வைக்கும், சந்தோஷங்கள் கொடுக்கும், அழுகை கொடுக்கும், வருத்தம் எல்லாமே மிக்சட் தாட்ஸ் கொடுக்கறது பொருட்களாகவும், லெட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ், வாட் எவர் மெமரிஸாக இருக்க பொருட்கள். அந்த மாதிரி சாரோட ஞாபகார்த்தமாக நீங்கள் வச்சுருக்க விஷயங்கள் ஏதாவது இருக்குது? நாங்கள் 2 பேரும் சொன்னால 2 பேரும் லெட்டர்ஸ் நிறைய பேசிப்போம். நாங்கள் டெய்லி ஃபோன் கான்வர்சேஷன் இருந்தாலுமே நாங்கள் டெய்லி லெட்டர்ஸ் பேசிப்போம். நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. இது பாதி கூட இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நான் சூட்கேஸில் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இதில் இருக்குது. ஒரு 1-2 மட்டும் எங்களுக்காக படித்து காட்ட முடியுமா? ஓகே. சாரோட ஹேண்ட் ரைட்டிங் நாங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கும்? அவரோட ஹேண்ட் ரைட்டிங் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நான் எழுதியிருந்தேன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கி எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்கள். அது நீங்கள் சொன்ன அந்த கலர் சென்ஸ் இதில் கூட பாருங்கள். ப்ளூ கலர் பிக் பண்ணுறதுக்கான காரணம், ரெட் பிக் பண்ணுறதுக்கு இருக்கு. சொல்லுங்க, படிங்களேன். ஓகே, இது April 13 எழுதியிருக்காங்க, 2013. ஓகே. எனது உயிர் மூச்சாய் இருக்கும் என் அன்பு மகள் சக்திக்கு, நீ இங்கு என் அருகில் இருந்து படித்து கொண்டிருந்த காலத்தில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்பொழுது தொலை தூரத்தில் நீ. உன்னை பற்றி நினைக்கும் போது சில சமயங்களில் நான் கண் கலங்குவது உண்டு. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியும் மன அமைதியும் நிறைந்த ஒரு வாழ்க்கை உனக்கு அமைய வேண்டும். இவற்றை தான் நான் தினமும் இறைவனிடம் வேண்டுகிறேன். தொலை தூரத்தில் இருந்தாலும் அப்பா சாப்பிட்டியா என்று கேட்பதற்கும், மாத்திரை போட்டியா என்று கரிசனையோடு விசாரிப்பதற்கும் எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் என்ற எண்ணமே என்னை நிறைந்த ஆரோக்கியத்துடன் வைத்திருக்கிறது. நான் இருப்பேன் மகளே, உனக்காக கடமைகள் அனைத்தும் முடியும் வரை நான் இருப்பேன். உனது அன்பும் பாசமும் அதுவரை என்னை வைத்து கொள்ளும். நிற்க வழக்கம் போல நான் பள்ளிக்கூடத்திலேயே என் மதிய உணவை எடுத்துக்கொள்கிறேன். குழம்பு கீரை என்று சில நாட்கள் ரோசி செய்து தருவார்கள், மற்ற நாட்களில் நான் சமைத்து கொள்கிறேன். சத்யா என்னுடன் இருப்பது பெரிய உதவி. பத்திரிகை செய்திகளை படிக்கும்போது பகீர் என்கிறது, பத்திரமாக இரு மகளே. உன் நினைவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் அப்பா பாலு. இது ஒரு லெட்டர். பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. நீ படித்த விதமும் சரி, எமோஷன் கன்வே பண்ணதும் சரி, சொல்லியிருக்க விதமும் சரி, அது தெரியும்ல, அவங்க இப்படிதான் நம்ம கிட்ட பேசுவாங்க அப்படின்னு. அவர் பேசுற மாதிரி தான். இப்போ எங்களுக்கு நாங்கள் படிக்கும்போது இது ஒரு லெட்டர். இது நான் படிக்கும்போது என்ன வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பர்சனலாக அவர் எப்படி பேசுவார், என்ன மாடுலேஷன் யூஸ் பண்ண, அதுவுமே கன்வே ஆகும்ல ஆப்வியஸ்லி. என்னன்னாலும் இதெல்லாம் தொலைச்சிடாதீங்க கண்டிப்பாக. இது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு நான் இதை எடுத்து படித்து பார்த்தேன் காலையில். தெரியல, என்ன அறியாமல் நான் காலையிலே அழுதுட்டு இருந்தேன். நான் காலையிலேருந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தேன் இதை படித்து பார்த்துட்டு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் நான் எடுத்து பார்க்குறேன். கொஞ்சம் லெட்டர்ஸ் மட்டும்தான் கீழே வச்சுருப்பேன், மற்றது எல்லாமே சூட்கேஸில் இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் எடுத்துகிட்டு இதை பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. படிக்கலாமா? இது அம்மாக்கள் தினம், மதர்ஸ் டே அன்னைக்கு எனக்கு எழுதியிருக்காங்க, 2013. சக்திமா, இங்கு என் அம்மாவாக இருக்கும் உன்னிடம் ஆசை பெற்று என் வேலைகளை தொடங்குகிறேன். இங்கே என் அருகில் நீ இருந்த சமயத்தில் உன் மடியில் தலை சாய்த்து உன்னிடம் ஆசை பெற்றது ஞாபகம் வருகிறது. எனது தாயாகவும் மகளாகவும் மாணவியாகவும் தோழியாகவும் நீ இருக்கிறாய்.
இந்த எண்ணம் ஒன்றே என்னை இன்னும் பல வருடங்கள் வாழ வைக்கும், இன்னும் பல சாதனைகளை செய்ய வைக்கும். நன்றி தாயே, உனது மகன் பாலு. இத்தனை பேருங்க எப்படி சொல்லுவாங்க. சீரியஸாக சொல்லணும்னா நீங்கள் அவர் கிடைச்சதும் சரி, அவர் உங்களுக்கு கிடைச்சதும் சரி, 2 பேருமே பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய மனிதர் உங்களை தாய்க்கு நிகராக எழுதியிருக்காருங்கும் போது எந்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் அவருக்கு அவ்வளோ மீன் பண்ணியிருக்கீங்கன்றது புரியுது. அவர் எந்தளவுக்கு நீங்கள் அவருக்கு ஸ்பெஷல்ன்றதும் புரியுது, அவர் உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்பெஷல்ன்றதும் புரியுது. 2 பேருமே பிளெஸ்ஸிங் தான் சீரியஸ்லி சொல்லணும். கண்டிப்பாக. இதை தாண்டி நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் படிக்க வச்சு உங்களை திரும்ப ரீக்கில் பண்ணி எமோஷனலி இது பண்ண விரும்பல. நான் உடஞ்சிருவேங்க, வேண்டாம். இல்லை, அந்த மொமெண்ட் புரியுது. இதை தாண்டி இவர் உங்களுக்கு எழுதின லெட்டர்ஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்கள் ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பீங்க, ரிப்ளை லெட்டர்ஸ் போட்டிருப்பீங்களா, அது அவர்கிட்ட இருக்க வச்சிருப்பாரா இன்னும் அவர் தெரிஞ்சது? இல்லை நீங்கள் என்ன மாதிரி ரிப்ளைஸ் கொடுத்துருக்கீங்க? நான் நார்மலாக ரிப்ளை பண்ணுவேன், சரிப்பா பார்த்துக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து கலாய்ச்சிப்போம், 2 பேருமே மாற்றி மாற்றி கலாய்ச்சிப்பான். சரி சரி நான் வந்து வாழ்த்துறேன், இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல, அந்த மாதிரி நான் அமுச்சோடு சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவர் நேரில் இருக்கும் போதே அவர் உண்மையாகவே வந்து என் மடியில் படுத்துட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நான் அப்போ அப்படியே வந்து தடவி கொடுத்துட்டு சரிப்பா அந்த மாதிரிலாம் நடக்கும். நாங்கள் சம்டைம்ஸ் கலாய்ச்சிப்போம், சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இந்த மாதிரி பேசிப்போம். அண்ட் குறிப்பாக எனக்கு அந்த 2வது லெட்டர்லேருந்து கேட்கணும். அந்த லெட்டர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன ரிப்ளை கொடுத்தீங்க அவருக்கு? அது கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது. எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலி. பட் ஏதாவது நானுமே எமோஷ்னலாக தான் பேசியிருப்பேன், ஏன்னா நான் வந்து ரொம்ப எமோஷ்னல் டைப். ஸோ அவர்கிட்ட நானுமே எமோஷ்னலாக தான் பேசியிருக்கேன், அது மட்டும் தெரியும் ஷுவர். அண்ட் இது உங்களோட ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஐடி கார்டு? ஆமாம். இது உங்கள் ஃபுல் நேமு? ஆமாம். சொல்லிடலாமா? அது வேணாம்ல, சொல்லுங்க, அவர் வச்ச பேர் தாங்க அது. எஸ் பராசக்தி. சக்தி மகேந்திராவுக்கு பின்னாடி பராசக்தின்னு ஒரு பேர் இருக்குது, அது அவங்களோட முழு பேர். ஜனவரி 2011 டிசம்பர் 2000, அதாவது அந்த ஒரு வருஷத்தோட கார்டு இது. அது பாலு மகேந்திரா சாரோட கையெழுத்து போட்டு அவங்களோட இன்ஸ்டியூட் பேர்லாம் இருக்குது, உங்கள் க்ளோஸ்அப் இன்செட்ஸில் வரும். இது நீங்களான்ற மாதிரி இருக்குங்க. ஆமாம், இதுவுமே அப்பா எடுத்த ஃபோட்டோ தான். அதுவுமே அவர் எடுத்த ஃபோட்டோ தான். அண்ட் இது தாண்டி நிறைய லெட்டர்ஸ் இருக்குது இதில். நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, அவர் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. இதில் அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் கூட பார்த்தேன். எஸ் எஸ். க்ரீட்டிங் கார்டுனா பொதுவாக எனக்கு தெரிஞ்சு நான் படித்த காலத்துலலாம் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், மை டியர் ஹஸ்பண்ட் அதெல்லாம் தான் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கொடுக்கணுமா? இதுதான் நாங்கள் பார்த்துருக்கேன். இல்லை மை டியர் டாட்டர்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என் அன்பு மகள் சக்திக்கு, உனக்கும் உன் வீட்டில் உள்ள அனைவருக்கும் என் தீபாவளி வாழ்த்துக்கள். தோஸ் பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ். எப்போனா அந்த வாட்ஸ்அப்லாம் வர்றதுக்கு முன்னாடி, ஸ்டிக்கர் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எப்போவுமே வந்து பொங்கல், நியூ இயர், தீபாவளி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அனுப்புவாங்க. எல்லாமே இருக்கும். என் பர்த்டேக்கு எல்லாருக்குமே க்ரீட்டிங் கார்ட்ஸும் இருக்கும், லெட்டர்ஸும் இருக்கும். இது நியூ இயர்க்கான க்ரீட்டிங். அது நியூ இயர் க்ரீட்டிங் கார்டு ஒன்றுலேயுமே அவரோட கையெழுத்து உட்பட போட்டிருக்காரு. அகைன் பர்த்டே, நியூ இயர், தீபாவளி, பொங்கல் எல்லாத்துக்குமே இது ஜஸ்ட் சும்மா அனுப்பிச்சிருக்கு. ஐ மீன் எந்த இதுவும் அக்கேஷனும் கிடையாது, ஆனால் க்ரீட்டிங் கார்டில் வந்திருக்கும். அவருக்கு என் ஞாபகம் வந்துருச்சுன்னா வந்துடும். ஸ்பெஷல் டேன்னு எதுவுமே கிடையாது. சூப்பர். எனக்கு தாண்டி ஃபோட்டோஸ் சொல்லிட்டு இருந்தீங்க, பார்க்கலாமா? ஸோ பார்க்குறீங்களா? இது எல்லாமே சார் எடுத்த ஃபோட்டோஸ்? ஆமாம், இது எல்லாமே அவர் எடுத்த ஃபோட்டோஸ். இது என்ன தருணம்? நான் அப்போ தான் வந்து அவங்க கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அந்த ட்ராவல் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் வந்து நான் அவரை பார்த்துருவேன், எப்போவுமே பார்த்துருவேன். ஸோ அது அப்போ வந்து வீக்லி எடுக்கிறது. அதுதான் எனக்கு எப்போ பார்க்க போனாலுமே ஒரு ஃபோட்டோ, இல்லை அவர் என்ன பார்க்க வந்தாலுமே என் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவார். அப்படி எடுத்த ஃபோட்டோ தான் அந்த ஐடி கார்டில் இருந்த ஃபோட்டோ. இது அம்மா கூட இருந்தோம், இதுவும் சார் எடுத்தது தான். எல்லாமே சார் எடுத்தது. நீங்கள் கேள்வியே வேணாம், ப்ராப்பர் அந்த ஃபிலிமில் எடுத்துருப்பாங்க, ஃபிலிமாக இருக்கும். இல்லை நான் டிஜிட்டல் கேம் தான். ஃபிலிமில் எடுத்தது ஏதாவது இருக்கு? இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை. இது நான் தான், பயந்துடாதீங்க. மிகப்பெரிய டிரான்சிஷனுங்க அது. இப்போ இதுலேயும் உங்களையும் பார்க்குறது கொஞ்சம் ஊர்வசி மேம் சாயல் இருக்குது எனக்கு. சின்ன வயசு ஊர்வசி மேம் ஃபீலாக தான் இருக்குது. தெரிஞ்சா சொல்லுங்கள். சீரியஸாங்க, உண்மையிலே சின்ன வயசில் ஊர்வசி மேம் இருப்பாங்களா அவங்க? இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபோட்டோ. நீ சும்மா நினைக்கலாம் இது வந்து வெறும் மெஹந்தி ஃபோட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் அவர் எடுத்த ஃபோட்டோ தான். என்னன்னா எனக்கு கையில் நிறைய மெஹந்தி வைக்க பிடிக்கும்.
அவர் வந்து எனக்கு என் பர்த்டேக்கு முன்னாடி நாள் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் டி நகரில் ஃபுல்லாக ரோட்டில் சைடில் அங்கே போடுவாங்க, அந்த ரோட்டில் உட்கார வச்சு அவரும் பக்கத்துலேயே உட்காந்து 2 கைக்கும் மருதாணி போட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சு, எனக்கு மருதாணி போட்டால் சாப்பிட முடியாதுல்ல, அவர் உட்காந்து ஊட்டி வித்துட்டு இருந்தார். எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி எடுத்த ஃபோட்டோ அது. அதுவும் இதுவும் அன்னைக்கு ஓகே. இதுவும் ஸோ இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரி அது. மற்றதெல்லாம் நார்மல் நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது எடுத்துருவோம், பட் இது வந்துட்டு அவர் எனக்கு அந்த ஊட்டி விட்டதாக இருக்கட்டும், நான் போய் ரோட்டில் அவரை உட்கார வச்சு 2 மணி நேரம் மருதாணி போட்டதாக இருக்கட்டும். இப்போது நார்மலாக பாலுமகேந்திரா சார் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய எடுத்துருக்காரு. இவ்வளோ ஃபோட்டோஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மாடலிங் ஃபோட்டோகிராஃப்ஸும் இருக்குது, போர்ட்ரைட்டும் இருக்குது, அண்ட் ஒரு கேஷுவலாக கேண்டிட் மூமெண்ட்ஸும் இருக்குது. அவர் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டிங் செட்டப் ஆகிட்டோம் அப்பயும் சொல்லி கொடுத்துருப்பார்ல ஆப்வியஸ்லி, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த சொல்லி கொடுக்குற இதுவெல்லாம் கிடையாது, பட் நமக்கு தெரியும் நம்ம அங்கே இருக்க 4 பேர் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்கங்கிறோம், அவர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அவர் எடுக்கும் போது அவர் லைட்டெல்லாம் இருக்காது, அது எல்லாமே நேச்சுரல் லைட் தான். இது இப்போ நீங்கள் பார்த்த எல்லாமே நேச்சுரல் லைட் தான், எதுவுமே லைட்டிங் கிடையாது. இது கூடயா? எல்லாமே நேச்சுரல் லைட்டிங் தான். அந்த விண்டோ அவரோட ஸ்டுடியோவில் இன்ஸ்டியூட்டில் ஒரு விண்டோ ஒன்று இருக்கும், அந்த விண்டோ தான் மெயின். எனக்கு தெரிஞ்சது நேச்சுரல் லைட்னா தான் யாரும் நம்பவே மாட்டாங்க. நேச்சுரல் லைட் அதனால தான் அவர் பாலுமகேந்திரா சார் தி லெஜெண்ட். எல்லாமே நேச்சுரல் லைட், அவர் எடுத்தது எல்லாமே நேச்சுரல் லைட் தான். ஏன்னா நான் அதனால தான் தேடி பிடிச்சி எடுத்தது. கண்டிப்பாக நேச்சுரல் லைட்டாக இருக்காது. இதுவும் நேச்சுரல் லைட், ஜஸ்ட் கேமரா அலோன். ஆமாம், கேமரா மட்டும் ஒரு கையில் வச்சு எடுக்கிற ஃபோட்டோஸ். என்ன மாதிரி போசஸ்லாம் சொல்லி கொடுப்பாரு, அதை ஏதாவது பண்ணியிருக்காரா? இப்படி போஸ்ட் பண்ண அது எல்லாமே அவர் சொல்லி கொடுத்த போஸ்ட் தான். எனக்கு இப்போ வரைக்குமே போசஸ் வராது, பட் அதெல்லாமே அவர் சொல்லி கொடுத்தா தான். இங்கே பாரு, இப்படி பாரு, இந்த ரியாக்ஷன் பண்ணு, இல்லை நீ அமைதியாக இரு போதும், இல்லை காமாரு, இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நிறைய இருக்குது. இதில் கூட உங்களுக்கு தெரியல மேம் ஊர்வசி மேம் சாயல் இருக்கிறது? தெரியலங்க, எனக்கு இது எப்பவுமே பார்த்தா ஷோபா மேம் ஞாபகம் வரும், அவ்வளோதான். இல்லை அது எனக்கு இப்போ இருக்கிற ஃபேஸ் எனக்கு தெரியுது, பட் இது கொஞ்சம் அந்த மேம் ஊர்வசி மேம் சாயல். ஓகே, நைஸ். இதை அந்த தம்பி இதுவுமே அப்பா எடுத்தது தான். என் தம்பியோட ஃபோட்டோ இருக்கிறதே இது ஒன்று தான், அவர் எடுத்ததுனால எனக்கு இருக்குது. இப்போ அப்படி சப்போஸ் அவர் எடுக்கலைன்னா என்கிட்ட அதுவுமே இருக்காது. என் அப்பா ஃபோட்டோ கிடையாது, தம்பி ஃபோட்டோ கிடையாது, யார்ட்டையுமே கிடையாது. ஓ ஃபேமிலியா சார் எடுத்தது? ஆமாம், நான் இதுதான் அங்கேயும் ஃப்ரேம் போட்டிருக்கீங்களே, இது சேம் பிக்சர். அது கலரில் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட். அவர் எப்பவுமே 2 பிரிண்ட் எடுத்துருவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட், கலர், அது ரெண்டுமே அவரோட ஹேபிட். மொமெண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? எவ்வளோ இருக்கு. அப்பதான் வந்து தம்பி ஃபர்ஸ்ட் அப்பாவை பார்க்குறான். ஓகே. ஏன்னா அது முன்னாடி வரைக்கும் அவன் வரல, நான் அம்மா மட்டும் தான் வந்து பார்த்துட்டு போவோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கும்போது அழகா இருக்கா, நேவா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. ஓகே. ஏன்னா இது ஏற்கனவே நீங்கள் அந்த சாப்பிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷன், ஒரு ஆர்டிஸ்டிக் டச் கொடுக்கணும். இது ஆனால் இது என்னன்னா, இது எல்லாமே நேச்சுரல் லைட்ன்றது என்னால் இப்போ வரைக்கும் நம்ம சீரியஸ்லி நேச்சுரல் லைட் தாங்க. ஆனால் நான் நம்புறேன் இப்போ, ஆனால் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்ற. எப்படி ஒரு மனுஷனால எப்படி நேச்சுரல் லைட் யூஸ் பண்ணி இதில் எடுக்க முடியும்? எக்ஸாக்ட்லி. அண்ட் இது தாண்டி ஒரு டேப் ரெக்கார்டர் ஒன்று பார்த்தேன். அது இது வந்து அவர் எப்பவுமே வந்து மார்னிங் 4 o'clock அந்த மாதிரி எழுந்துருவாங்க. நைட்டு சீக்கிரம் படுத்துட்டு காலையில் வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகும்போது இதை டேப் ரெக்கார்டர் எப்பவுமே ஒரு கையில் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த பேர்ட்ஸ் சவுண்ட் இருக்குல்ல, இந்த குயில் கத்துறது, அது எல்லாமே இதில் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த டேப் ரெக்கார்டர். இது அவர் இறந்த பிறகு எனக்கு இன்னொருத்தவங்க மூலயமா சரி என்கிட்ட அவர் ஞாபகமாக எதுவுமே இல்லை அப்படின்றதுனால எனக்கு வந்து இதை கொடுத்தாங்க கிஃப்டாக. ஓகே. இதில் ரெக்கார்ட் பண்ணுறது அவர் கேட்குறதுக்காக வச்சுக்கிட்டு? ஆமாம், அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாரு. அவர் ஏதாச்சும் இப்போது எங்களுக்கு லெசன்ஸ் எடுக்கும் போது, எங்களுக்கு எடிட்டிங்லாம் சொல்லி கொடுக்கும்போது அதில் இன்சர்ட் பண்ணி இது பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. நான் என்ன நினச்சேன், நீங்கள் வாக்கிங் போகும்போது எடுத்துகிட்டு போகிறோன்னு, சரி பாட்டு கேட்டே போவார் எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. பட் இல்லை, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவார் அவர். கேட்பாங்க சம்டைம்ஸ், ஏதாவது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கூட கேட்போம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் சொன்ன மாதிரி. அதனால தான் அவர் லெஜெண்ட். பாட்டு கேட்டுட்டு வாக்கிங் போகிறோம், அவர் சவுண்டு கிரியேட் பண்ண போயிருக்காரு, அதனால தான் அவர் லெஜெண்ட். இது இப்போ ஒர்க் ஆகுதா மேம்? இல்லை, ஒர்க் ஆகுது. பேட்டரி போட்டாலுமே ஒர்க் ஆகுது. இது நீங்கள் எப்படியாவது ரெடி பண்ணுங்க. கண்டிப்பாக ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட வாய்ஸஸ் கலெக்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் இதில் போட்டு கேட்பீங்க, அது மாதிரி ஏதாவது இருக்க வாய்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட பேசினது, கிளாஸ் எடுக்கும்போது ரெக்கார்ட் பண்ணது, வீடியோஸ் டைப்ஸ் எதுவும்? என்கிட்ட எதுவுமே இல்லை. மேபி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ நானே குழந்தைங்கிறதுனால நான் அந்த தருணத்தை வந்து ஃபீல் தான் பண்ணனே தவிர எனக்கு அதை பிடிச்சி வச்சு அந்த இது கிடையாது.
எனக்கு இப்போ வந்து ஃபுல்லாகவே மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. நான் வந்து இது என்கிட்ட இது இருக்குது. நானும் அவரும் சேர்ந்த மாதிரி பெரிய ஃபோட்டோஸ்லாம் இருக்காது. ஏன்னா அப்போ தெரியாது எனக்கு இவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, சீக்கிரம் போயிடுவாங்க, இல்லை எனக்கு இது இதுவாக இருக்குது, இவன் பெரிய இது, அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. நான் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து எதையுமே வந்து சரி இது நம்ம பின்னாடி காட்டி பெருமைப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் அந்த இடத்துல வாழ்ந்தேன், அவ்வளோதான். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். லிவ் த மொமெண்ட். அதே தான், அதை தான் நான் பண்ணேன். இதை தாண்டி வேற என்ன இருக்குங்க? அவ்வளோதான், நிறைய இருக்குது. என் பர்த்டேக்கு வந்து ஒரு 500 ரூபீஸ் அந்த நோட்டில் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த 500 மிகப்பெரிய மியூசியமில் வைக்க வேண்டிய பொருள் தான் மேம். அது அதில் அவர் எழுதியிருக்காருங்கும் போது அது ப்ரைஸ்லெஸ் தான். அது இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 500 ரூபாய் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. இந்த 500 ரூபாலாம் என் செல்ல மகள் சக்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்பா 22/8/2011 கொடுத்துருக்குறாரு. ஆனால் சும்மா சொல்கிறாங்க மேம் இதுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு. இதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும், இதை பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த 500 ரூபாய்க்கு வேல்யூ இல்லைன்னு. இந்த 500 ரூபாய்க்கு வேல்யூ இல்லை தான், பட் இந்த 500 ரூபாய்க்கான வேல்யூ மிக பெருசு. அண்ட் இவ்வளோ மெமரிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க மேம். இதெல்லாம் மெமரிஸ்னால் சும்மா பொக்கிஷம் சொல்ல போனால். அது ரொம்ப பத்திரமா வச்சுருக்கீங்க. அதுக்கே வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய லெஜண்ட் சார். எனக்கு அவரோட படங்கள் நிறையா பிடிக்கும். அவரோட மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அவரோட படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு சொல்லுங்கள்? எனக்கு வந்து வண்ண வண்ண பூக்கள் அந்த படமும் மறுபடியும் இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். வண்ண வண்ண பூக்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. எப்போவுமே ஆஃப்டர்நூன் கிளாஸில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தடவை நான் வந்து அந்த படம் பார்க்குறேன். படம் பார்த்துட்டு திரும்பி அழுதுட்டேன். அந்த இடத்துல உட்காந்து அவர் கூட தான் உட்காந்துட்டு பார்க்குறோம். அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு மடியில் படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு அந்த படம் ரொம்ப எமோஷ்னலாகி, எனக்கு ஏன்னு தெரியல, ஆனால் ரொம்ப எமோஷ்னலாகி அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அவர் நடுவில் கூட லெட்டரில் எழுதியிருந்தார், இன்றைக்கி வந்து நான் கிளாஸில் இந்த படம் பார்த்தேன், அப்போ வந்துட்டு நீ அழுதது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு வந்து பசங்க சொன்னாங்க, அதை ஞாபகப்படுத்தினாங்க அப்படின்னு. எனக்கு வண்ண வண்ண பூக்கள் மறுபடியும் அவர் படம் எல்லாமே பிடிக்கும். பட் இது ரெண்டும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ டேரக்டராக பண்ணுறத லிஸ்ட் ஆஸ் அ டேரக்டோரியல் டச்சுன்னு ஒன்று இருக்கும். ஒரு டேரக்டருக்குமே உரிய விஷயம் அது. அது வந்து எப்படினாலும் அந்த படத்தில் வைக்கணும்னு நினப்பாங்க. அது டேரக்டரோட ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி சாரினுடைய டேரக்டோரியல் டச்சில் உங்களுக்கு பிடிச்சது? அவர் வந்து அதிகமாக வந்துட்டு பெண்கள் சைடு பேசுவார். ஸோ அவர் வந்து இவங்க பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படிலாம் இல்லை, அவங்க இஷ்டம் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, அது அவங்க கொடுப்பாங்க. அதில் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பெருசாக வந்துட்டு அது வந்து நீங்கள் வந்து ஃபெமினிசம் பேசுகிறா அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் சேம். அதை வந்து அவர் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக கொடுப்பாங்க. எனக்கு அது பிடிக்கும். மேபி அவருக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதோட ஐடியாலஜியை படத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. அவரோட படம் எல்லாமே அவங்களோட எமோஷன் தான். ஒரு டைரக்டருக்கு எப்போவுமே வந்து நம்மளை என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், நமக்கு இது இருந்தால் நம்ம எப்படி இருப்போம், அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும். நம்ம அந்த இடத்துல வச்சு தான் பார்ப்பாங்க மேக்ஸிமம். நீங்கள் வேற ஒருத்தவங்களை வச்சு அந்த இடத்துல நீங்கள் உங்களால் கதை எழுத முடியாது. ஸோ நம்மளோட தாட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் அவர் லாஸ்ட்டு தலைமுறைகள் எடுத்தாங்க. தலைமுறைகள் அந்த மாதிரி தான். அவருக்கு அவரோட பேரன் ரொம்ப பிடிக்கும், அப்பா அதுவும் இல்லாமல் தமிழ் வந்து அவருக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அந்த எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஓகே எனக்கு வந்து இது பிடிக்கும் அப்படின்னும் போது அந்த மாதிரி படங்கள் தான் வரும். ஸோ அவருக்கு என்ன பிடிக்கிறது எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் ஆப்வியஸ்லி அந்த படங்கள் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஓகே இவருக்கு இது இருக்குது. நீங்கள் அந்த கன்னடத்தில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். எக்ஸாக்ட்லி. அண்ட் பாலுமகேந்திரா சார் இப்போ இல்லைங்கிறது ஒரு டைரக்டராக எங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. ஒரு டேரக்டர், மிக சிறந்த ஒரு லெஜெண்ட் இப்போ எங்கள் கூட இல்லை. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்குது. அவருடைய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்பா அப்படின்ற ஒரு பந்தம் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரீப்ளேஸே பண்ண முடியாது. அது நீங்கள் எது பண்ணாலுமே ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். டெஃபினெட்லி ஹீல் பி வித் யூ, ஆர் ப்ரேயர்ஸ் வில் பி வித் யூ ஃபார் ஷுர். அதுக்கு அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இவ்வளோ டைம் கொடுத்து உங்களோட மெமரி லேனில் எங்களை கூட்டிகிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.